என்டிஏ கூட்டணியில் தற்பொழுது தொகுதி பங்கீடு குறித்தான அறிவிப்பு வெளியாகி வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்பான தங்களது பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஐயநாதன். என்டிஏ கூட்டணியில் 56 தொகுதிகளை தற்பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து வருகிறோம். முக்கிய 3 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான உங்களது பார்வை என்ன? ஆமா, மிகவும் கராராக முடித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக நிறைய இடங்களை எதிர்பார்த்தது, 45 இடங்கள் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு மட்டும். ஆனா நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்கல. 27 தொகுதிகள் மட்டும் அப்படின்றது வந்துட்டு பாஜகவினுடைய பலத்துக்கு தக்கவாறு ஓரளவுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அடுத்ததுக்கெல்லாம் அவர்கிட்ட உடன்படல அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இயல்பா பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கக்கூடிய அந்த 18 தொகுதிகள் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா அமமுகவுக்கு வந்து 11 தொகுதிகள், 8 தொகுதி மட்டுமே கொடுக்கறதா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு 11 தொகுதியா அது உயர்த்தி இருக்கிறாங்க. நல்ல ஒரு தொகுதி பகிர்வு தான். ஆமா, நிச்சயமா வந்துட்டு இது ஒரு எல்லாம் அந்த கட்சிகள் அனைத்துக்குமே வந்துட்டு ஒரு திருப்தி அளிக்கும் பாஜகவை தவிர. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னம்னா, இதுக்கப்புறம் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அடையாளம் காணணும் இல்லையா? அதுலதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் நெருக்கமான பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் வந்துட்டு முக்கியமான இடங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் இவர் வந்துட்டு நாங்க ஜெயிச்ச தொகுதின்னு சொல்லி எடப்பாடி மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இப்ப எப்படி வரப்போறாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கு அது அது முடிச்சிட்டோன்னு தான் நம்ம பார்க்கணும், சொல்லணும். அது நீங்க வரைக்கும் தொகுதி குறிப்பிட்டது போலவே இப்போ அதிமுக செல்வாக்கா இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாம் வந்து பாஜக தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பதாகவும் கடந்த சில நாட்களாவே ஆமா செய்திகள்ல பார்த்துட்டு வரும் இல்லையா? இப்ப இந்த தொகுதி ஆமா பங்கீடு ஆமா இறுதியில எப்படி இருக்கும்? அதிமுக ஒத்துழைக்குமா பாஜகவோட கோரிக்கைக்கு? இல்ல அதெல்லாம் ஒத்துழைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டாரு எடப்பாடி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டாரு, எல்லா விதமான அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி. அதனால ஒத்து போவாங்க. அவருடைய கேடர்ஸ் எல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு 170 தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்க போகுது அப்படின்றது வந்து அந்த தொகுதிகளுக்கெல்லாம் அந்த தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரு தெம்பு தான் அது. எனவே ஒத்துழைக்கிறதோ இல்ல ஓட்டு டிரான்ஸ்பரோ ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இப்போ பாமகக்கு குறிப்பிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆமா. தொகுதிகள்லாம் எதன் அடிப்படையில ஒதுக்கப்பட்டிருப்பதா நீங்க சொல்றீங்க சார்? ஒரு கட்சியினுடைய பலத்தை பொறுத்து தான். அந்த பலத்தை பொறுத்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த எல்லாம் கடந்த தேர்தல்களில் வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க, வெற்றி தோல்வி அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது, உதவி இருக்குது அப்படின்ற அடிப்படையில தான் வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக. இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திரு ஐயநாதன்.